கர்மா பயிற்சி 3ஆம் நாள் வகுப்பு. நேற்று பார்த்துட்டிங்கன்னா, ஒரு செல்லை வந்து எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறது, செல்லில் இருக்கக்கூடிய பதிவுகள், இல்லை அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், தீய எண்ணங்களை வந்து எப்படி நம்ம வெளியேற்றுறது அப்படிங்கிற வகுப்பை பார்த்தோம். அதுக்கான ஒரு தியான முறையும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம செல்லிருந்து எல்லா கெட்ட பதிவுகளையும் வெளியேற்றியாச்சு. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, செல்களில் வந்து எல்லா பதிவுகளும் வெளியேற்றப்பட்ட பிறகு செல்களில் வந்து எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம புதுமையான விஷயங்களை அந்த செல்லுக்குள்ளே புகுத்தணும். அது எப்படி அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கு ஒரு தியானம் இருக்குது, சந்திர தியானம். ஏன் சந்திர தியானம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனிதனுடைய உடல் வந்து 70லிருந்து 73% நீராலானது. இந்த நீரை வந்து எது கட்டுப்படுத்துதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சந்திரன் கட்டுப்படுத்தும். அப்போது இந்த நீரில் தான் செல்களானது மிதந்துட்டுருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, செல்களுக்குள்ளேயும் நீர் தத்துவம் தான் அதிகமாக அடங்கியிருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, சந்திரனை வைத்து செல்களை கட்டுப்படுத்துவது வந்து மிகவும் எளிதான செயல். நம்ம ஈஸியாக வந்து செல்களை கட்டுப்படுத்திடலாம். சரி, இப்போ செல்லை பற்றி மீதி தொடர் வகுப்பை பார்க்கலாம். நம்மளுடைய உடலில் வந்து பார்த்துட்டோம்னா, செல்களானது வந்து பார்த்தோம்னா அதனுடைய பிரதியை எடுத்துக்கொண்டே இருக்கும். தினமும் புது புது செல்கள் உருவாகிட்டே இருக்கும். ஒரே செல் வந்து நம்ம உடம்புல இருந்துகிட்ருக்கிறது கிடையாது. அப்படி அந்த ஒரு செல் வந்து திரும்பவும் ஒரு பிரதியை வெளியிடுது. அந்த பிரதி வந்து அதனுடைய வேலையை செய்யணும். செல் அதற்குண்டான வேலையை செஞ்சிட்ருக்கோம். அதற்கூடவே வந்து பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் தகுந்த மாதிரி நம்ம உடலில் வருகிற ரசாயனங்களை வந்து ஜீரணிக்கும். ஒரு செல் வந்து இப்போது புதிதாக பிறக்குது. அந்த செல் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு அந்த ரசாயனம் வந்து அந்த செல்லுக்குள்ளே புகுந்துருக்காது. அந்த நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ரசாயனம் வருது அப்படின்னா அந்த ரசாயனத்தை ஈர்க்கும். அந்த ரசாயனத்தை ஈர்க்கக்கூடிய ரிசீவர் வந்து செல்லுக்கு மேலே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒன் வே பாத் மாதிரி, அதாவது ஒரே வழி, உள்ளே மட்டும்தான் போகும், வெளியே போகாது. அதே மாதிரி அது வந்து டூப்ளிகேட்டை வந்து கரெக்டாக அடையாளம் கண்டு வச்சுக்கும். அதாவது ஒரு முறை எந்த ஒரு ரசாயனத்தை ஒரு செல் ஈர்க்குதோ, 2வது முறையும் அதே ரசாயனத்தை தான் ஈர்க்கும். அந்த ரசாயன மாற்றத்தினால் வரக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் அந்த செல்லுக்கு பயன்படும். வேறு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அந்த செல்லு வந்து ஏற்றுக்காது. இதனுடைய பிரதிபலிப்பை வந்து நீங்கள் வெளிப்படையாகவே பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு எப்படிங்கிறது, எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது. அதாவது வந்து பார்த்தோம்னா, ஒரு சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு நிலை ஏற்படுது. அப்போது இந்த உணர்வு நிலையில் நம்ம உடலில் ஒரு ரசாயன மாற்றம் நிகழுது. சுரப்பைகளால் ஒரு ரசாயன மாற்றம் வந்து நிகழ்த்தப்படுது. அதுக்கான ரசாயனம் சிரிப்பு, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் வருது. அப்போது ஏற்கனவே இருந்த செல்லை விட்டுருங்க. இப்போ புதுசாக பிறந்த செல்லை ஒன்று எடுத்துக்குவோம். ஒரு பிரதி எடுத்துக்குவோம். அந்த பிரதி வந்து இந்த சிரிப்புக்கான ரசாயனத்தை எடுத்துக்குது. எடுத்துட்டு அதற்கான வேலையை செய்யுது. நம்ம அதுக்கான நம்ம உணர்வை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த செல்களினுடைய பிரதி வந்து அதனுடைய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும். திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டேஜில் வந்து ஏதாவது ஒரு டைம் கோவப்படுவோம். கோவப்படும்போது இந்த செல் வந்து அந்த கோபத்தினால் வரக்கூடிய அந்த ரசாயனத்தை வந்து இது வாங்கிட்டு அதை வந்து ஜீரணம் பண்ணுது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த செல்லுக்கு வந்து இப்போ 2 செல்லு வந்துருச்சு. ஒரு செல்லு வந்து சிரிப்புக்கான ரசாயனத்தை எடுத்து ஜீரணம் பண்ணும். இனியொரு செல்லு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கோபத்துக்கான ரசாயனத்தை எடுத்து ஜீரணம் பண்ணும். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று கோபம், இல்லை சிரிப்பு, இது 2ம் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா, புதுமை இன்னொன்று நடக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சாதிக்கிறது, ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது. நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு ஒன்று நிகழுது. அப்போது ஒரு ரசாயன மாற்றம் நிகழுது. அப்போது அந்த நேரத்தில் எந்த செல்களெல்லாம் பிறக்குதோ அந்த செல்களெல்லாம் வந்து அதை எடுத்துக்கும். ஒரு செல் வந்து அதனுடைய வாழ்நாளை முடிக்கிறதுக்குள்ள எந்த ஒரு ரசாயன மாற்றத்தை அது ரிசீவ் பண்ணுதோ அந்த ரசாயன மாற்றத்தை தான் அது கடைசி வரைக்கும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். இதை வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க முன்னோர்கள்லாம் வந்து, எண்ணத்திற்கு ஒரு பிறவி அப்படிம்பாங்க. நம்ம எது நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு பிறவி
அப்படிம்பாங்க. இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய எண்ணம் வந்து எந்த ஒரு எண்ணத்தை நினைக்குதோ அதுக்கு ஒரு பிறவி எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது இதுதான். அதாவது எண்ணம், உணர்ச்சிகள் ததும்பக்கூடிய எண்ணம். ஏதாவது ஒரு உணர்வு வயப்பட்ட எண்ணத்தில் ஒன்று நினைக்கும் போது அதுக்கான ரசாயன மாற்றத்தை ஒரு செல் எடுத்துக்கும். அப்போ அதுக்கு பிறந்த ஒரு செல் வந்து எடுத்துக்கும். அது ஒரு பிறவி. இப்படி நம்ம எத்தனை எண்ணங்கள் எண்ணுறோமோ அந்த எண்ணங்களுக்கான புதுமையான எண்ணங்கள், அந்த புதுமையான எண்ணங்களுக்கான ரசாயன மாற்றத்தை எடுத்துக்கொள்ள அப்பொழுது உருவான அந்த ஒரு புதிய செல், புதிய பிரதி அந்த ரசாயன மாற்றத்தை பயன்படுத்திக்கும். இது வந்து கன்டினியூஸாக நம்மளுடைய உடம்புல வந்து நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம், ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கோபம், இது 3ம் வந்தாச்சு. இது 3 வந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்கிறார். இந்த கோபத்தினுடைய ரசாயன மாற்றங்கள் வந்து கோபத்துக்கான ரசாயனம், அதாவது சுரப்பி வந்து கோபத்துக்கான ரசாயனத்தை வந்து சுரந்துட்டே இருக்கும். அப்போது எத்தனை நாள் அதிகமாக கோபப்பட்டு கொண்டே இருக்கிறாரோ அத்தனை நாள் அதனுடைய புது செல்லினுடைய பிரதி வர வர அந்த கோபத்துக்கான ரசாயனங்களை பூரா ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனீங்கன்னா சிரிப்பு, சந்தோஷம் அப்படிங்கிறத விட கோபத்துக்கான ரசாயனத்தை உள்வாங்கக்கூடிய செல்கள் தான் தன்னுடைய உடலில் வந்து அதிகமாக வரும். இதே தான் கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன் வந்து ஒரு மனிதன் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கவலைப்பட்டு இருந்து கடைசியில் வாழ்நாள் வரைக்கும் கவலைப்படுறான்னு அதுதான் காரணம். அந்த மனிதனுடைய உடலில் வந்து கவலைக்கான ரசாயனத்தை ஏற்றுக்கொள்ளும் செல்கள் வந்து அதிகமாயிருச்சு. அப்போ அந்த செல்களுக்கு என்ன தேவை? கவலை. ஒரு மனிதன் கவலையாக இருக்கும்போது தான் அந்த செல்களுக்கான அந்த ரசாயனம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த செல் வந்து கவலைக்கான ரசாயனத்தை மட்டுமே உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அப்போது ஒரு மனுஷன் வந்து கவலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்லுனால் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா உடனே கை கால் நடுக்கம், இனம் புரியாத ஒரு பதட்டம், இதெல்லாமே வர்றதுக்கான காரணம் இதுதான். இதை வந்து நீங்கள் இன்னும் கூட கம்பேர் பண்ணலாம். அதாவது வந்து இந்த குடிப்பழக்கம் உள்ளவர்கள் ஃபஸ்ட் எடுத்து குடிப்பழக்கமே இருக்காது. முதல்ல வந்து கொஞ்சமாக குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகம் பண்ணுவாங்க. இது என்ன ஆகுன்னு வந்து பார்த்தோம்னா செல்களினால் வாங்கக்கூடிய அது ரிசீவ் பண்ணுற தன்மை வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடல் முழுக்க இருக்கிற செல்கள் எல்லாமே ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்து ஆல்கஹாலினுடைய அந்த ஒரு சந்தோஷமான மனநிலை இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ரசாயன மாற்றத்திலே வாங்குவதற்காகவே துடிக்க ஒரு நிலை வந்துடும். அப்போ என்னாகும்? அந்த ஆல்கஹால் வந்து அந்த டைமுக்கு வந்து அந்த உடலுக்குள்ளே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் கை காலெல்லாம் நடுக்கம், பதட்டம், என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அப்போ அந்த ஆல்கஹால் உள்ளே போனது இது எல்லாமே கரெக்டாயிரும். ஏன்னா அந்த உடலில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் வந்து அதுக்கு தேவையானது கிடச்சிருச்சு. இது ஒரு சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. எப்படி இந்த செல்கள் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு முறை வாங்கின அந்த ரசாயனத்தை திரும்பியும் வாங்குது, வேறு ரசாயனங்கள் வந்தால் விட மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியவே நம்ம கண்கூட பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் வந்து ஒரு 5 குட்டிகளை வந்து ஈனுது. இப்போ இந்த 5 குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சிருக்காத குட்டிகள். இந்த 5 கண்ணு முழிக்காத குட்டிகள் வந்து அது கண்ணே தெரியாது, பிறந்த குட்டிகள். அந்த பிறந்த குட்டிகள் வந்து தன் தாயினிடம் வந்து பால் பருகருக்கு தவழ்ந்து போகும். இப்படி தவழ்ந்து போகும்போது அந்த தாயினுடைய எந்த மார்பில் வந்து எந்த குட்டி பாலை முதலாக குடிக்குதோ கடைசி வரைக்கும் அதே மார்பில் தான் அந்த நாய்க்குட்டி வந்து அந்த குட்டியானது வந்து பாலை குடிக்கும். வேறு பக்கம் மாற்றி விட்டிங்கன்னா குடிக்காது. திரும்பவும் அது எது முதல்ல குடிச்சதோ, எது ஃபஸ்ட்டு எந்த மார்பில் வந்து இந்த பாலை பருகியதோ அந்த மார்புக்கே வந்துடும். அப்போ இந்த செல்களினுடைய வெளிப்பாடு தான் நம்ம வெளியும் தெரியுது. இந்த செல்கள் வந்து சந்தோஷத்துக்கான ரசாயனத்தை உள்ளெடுக்குதா, இல்லை கோபத்துக்கான ரசாயனத்தை உள்ளெடுக்குதா, இல்லை ஆனந்தம் ஆச்சரியத்துக்கான ரசாயனத்தை உள்ளெடுக்குதா, அதனுடைய வெளிப்பாடு தான் நம்மகிட்ட இருந்து வெளிப்படுறது. உடல் மனம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகும். அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் வெளியே நம்ம காமிக்கிறது. ஒருத்தர் மேலே கோவப்படுறதாகட்டும், ஒருத்தர்கிட்ட சிரித்து பேசுகிறதாகட்டும், ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்படுறதாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்களினுடைய வெளிப்பாடு தான். அதனால தான் முடிந்தளவு யாரும் கெட்டதை எண்ணாதீங்க. தனக்கு ஒரு கெட்டது நடந்தால் கூட அதை அந்த நிமிடத்திலிருந்து மறந்து வாழ பழகுங்க. ஏன்னா நம்ம திரும்ப 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 நம்மளுக்கு நடந்த கெட்டதையாகவோ இல்லை ஒரு தீய செயலையோ திரும்ப திரும்ப நினைக்கும் போது
தன்னுடைய உடலே அதுக்கு லயப்பட்டு திரும்ப திரும்ப அது நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆழ் மனதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிரும். இந்த ஆழ் மனதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆகும், நைட்டு தூங்கும்போது உங்களுடைய பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியே வந்து பிராண உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராண உடல் வந்து பார்த்திங்கன்னா பிராணமய கோஷத்தில் வந்து எப்பவும் மிதந்துகிட்டே இருக்கும். அந்த பிராண உடல் வந்து பிரபஞ்சத்து கூட தொடர்பு படுத்தும் போது உங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பூரா அது பிரபஞ்சத்துக்கு செலுத்திட்டு இருக்கும். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான் நடக்கும். முதல் நாள் வந்து நீங்கள் எப்படி ஏமாந்தீங்களோ, இல்லை யாராச்சும் திட்டி நீங்கள் கோவப்பட்டீங்களோ, இல்லை உங்களை கவலை கொள்கிற மாதிரி ஏதாவது செயல்கள் நடந்ததோ, திரும்பவும் திரும்ப 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 அது நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்கள் ஆழ் மனதில் வந்து பதிக்கப்பட்டுருச்சு. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தீய எண்ணம் இல்லை, ஒரு தீய செயல் வந்து தனக்கு நடந்துடுச்சு, ஒருத்தர் நம்மளுக்கு கெட்டது பண்ணிட்டாங்கன்னா அதோடு விட்டுட்டு அதுக்கு அடுத்து தானே பாசிட்டிவாக என்ன இருக்குமோ அதை மட்டுமே பார்க்குறது சிறந்தது. ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக எண்ணென்னா தான் உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணம் வந்து உங்களுடைய ஆழ்மனதில் பதியும். ஆழ்மனதில் பதியக்கூடிய எண்ணங்கள் தான் பிராணமய கோஷத்திலும் வெளிப்படும். பிராணமய கோஷத்தில் வெளிப்படும் எண்ணங்கள் தான் பிரபஞ்சத்தில் பதியப்பட்டு திரும்பவும் உங்களுக்கு அது கொடுக்கப்படும். இன்று ஒரு சின்ன விளக்க கதை. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து என்ன பார்த்தோம், எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, சித்த புருஷர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் கர்மா விட்டு வைக்காது என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து எந்த ஒன்றுமே இல்லாமல் நியூட்ரலைஸாக இருந்து சித்தர் ஆன ஒருத்தரை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு இதுவுமே செய்யாமல் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரு கூடவும் பேச மாட்டார். அவர் பேசாமல் இருக்கிறதுனால என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மூச்சினுடைய நீளம் கம்மியாகுது, சுவாசம் கம்மியாகுது. சுவாசத்தினுடைய அளவு கம்மியாகும் போது அவருடைய உடல், சூட்சும உடல், பிராண உடல் எல்லாமே பார்த்திங்கன்னா பலமாகுது. அந்த பலமாகிற உடலில் உள்ள சக்கரங்கள் அனைத்தையும் பலப்படுத்துது. உடலில் உள்ள சக்கரங்கள் அனைத்தும் பலமானதும் அந்த சக்கரங்கள் வந்து ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கும். அந்த பண்புகளும் அதை ஈர்க்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை பூரா ஈர்க்குது. இவர் என்ன ஒன்று வரும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பார். ஒன்று யோகமெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார், தியானமும் பண்ண மாட்டார், அமைதியாக உட்காந்துருப்பார், யாரோடையும் பேச மாட்டார். அதே மாதிரி கண்கள் எப்போவும் மூடிய நிலையிலே தான் இருக்கும். அவராக விருப்பப்பட்டு எதுவும் பண்ணுறது கிடையாது. அவர் வந்து அமைதியை மட்டுமே விரும்புகிறவர். அவருக்கு இப்படித்தான் தியானம் பண்ணணும், இப்படித்தான் யோகம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியாது. அதாவது ஆரம்ப நிலையில் இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இவருக்கு எல்லாமே இவரை நோக்கி வருது. ஒவ்வொரு சக்கரங்கள் ஒவ்வொன்று நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும். அப்படி இவரை நோக்கி எல்லாமே வருது. இவர் எதையுமே கண்டுக்கிறதில்ல. எது வந்தாலும் இவர் அதைய ஒதுக்கிடுவார். இப்படியே நாட்கள் வந்து சென்றுட்டுருக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இவர் நெடுந்தூரம் ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. அப்படி பயணம் மேற்கொள்ளும்போது இவர் படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்படி படுக்கிறதுக்கு இடம் இல்லாதப்போ எங்கே படுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. இவரெல்லாம் தேடிக்கிறது இல்லை எதுவும். இவருடைய மனநிலையே அதே தான். எங்கே இடம் இருக்கோ அங்கே படுத்து தூங்கிடுவார். அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி இடம் தான் வேணும், அந்த மாதிரி இடம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர் எதுவும் பார்க்க மாட்டார். அந்த நேரம் வந்து இவருக்கு அந்த தூங்குறதுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாடு வருது. சுடுகாடு இருக்குது அந்த இடத்துல. பேசாமல் அந்த இடத்துலையே படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இவர் வந்து இவருடைய சேமித்து வைக்கப்பட்ட கர்மாவையும் அழிச்சிட்ருக்காரு, கரைச்சிட்ருக்காரு. அது எப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு பிறவியிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யானைக்கால் நோய். அந்த நோய் வந்து இருக்குது. அவர் வந்து வேகமாகவும் அவரால் நடக்க முடியாது. அவர் எந்நேரமும் வந்து எங்கேயும் போகாமையும் யாரோடையும் பேசாமையும் தூங்கிட்டே இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த பயணத்தின் போது தூங்குறதுக்கு ஒரு இடம் தேடுறாரு. ஒரு சுடுகாடு தான் அவருடைய கண்ணில் படுது. அங்கேயும் போய் படுத்துடுறாரு. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து அது வரைக்கும் யாருமே போனது கிடையாது. அப்படி ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். இவர் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடுகாட்டிலே படுத்து தூங்க வேண்டியதாகிடுச்சு. இவர் எதையும் கண்டுக்கல, அங்கேயே படுத்து தூங்குறாரு. சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு உருவம் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வருது. பூமியிலேருந்து மேலே வந்து நிற்கிது. இவர் பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் இவர் வந்து ஒரு சூட்சமமான ஒரு சூழிய நிலையில் இருக்கிறனால அதை எதுவும் பெருசாக கண்டுக்கல. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. திரும்பி படுத்து அவர் பாட்டுக்கு அவர் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு.
திரும்பவும் அதே கருப்பு உருவம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி படுத்த இடத்துலேருந்து மறுபடியும் வருது. மறுபடியும் அதேமாதிரி மேலேருந்து கீழே பார்த்துட்டு இந்த சைடு திரும்பி படுக்கிறதுக்காக திரும்புகிறாரு. உடனே அந்த உருவம் வந்து பேசுது. நான் தான் இந்த சுடுகாட்டில் இருக்கிற சுடுகாட்டு காளி. என்னை கண்டு எல்லாருமே பயந்துக்கிறாங்க. நான் இங்கே வர்றவங்களுடைய உயிரியெல்லாம் எடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது என்னை கண்டு உனக்கு ஒரு பயம் கூட இல்லையா? பயமே இல்லாமல் இருக்கிறையே, எந்த ஒரு பயம் உனக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டு காளி கேட்குது. இவர் அதுக்கும் எதுவும் பேசலை, கம்முனே இருக்கிறாரு. சரி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. இவர் அதுக்கும் கேட்கல. ஏன்னா இவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அதனால் வந்து இவர் அந்த சுடுகாட்டு காளியே சொல்லியும் இவர் எந்த ஒரு வரத்தையும் கேட்கல. ரொம்ப நேரமாக கேட்குது, உனக்கு எந்த வரமும் தேவையில்லையா அப்படிங்குது. உடனே இவர், எனக்கு எந்த வரமும் தேவையில்லைம்மா, எனக்கு எந்த தேவையும் கிடையாது, அதனால எனக்கு இந்த வரமும் தேவையில்லை அப்படின்றது. உடனே இவருடைய இந்த பதிலை மெச்சின அந்த காளி, உனக்கு வரம் வேண்டாட்டி பரவாயில்லை, உன்னுடைய இந்த காலையாவது நான் சரி பண்ணி வர்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுது. உடனே அவர் சொல்கிறாரு, இது என் பிறவி கர்மா. நான் எந்த பிறவியில் எந்த செயல்கள் செய்தானோ அதை அனுபவிக்க இந்த பிறவியை நான் எடுத்துருக்கிறேன். அதை இந்த பிறவியில் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். என்னுடைய கர்மாவை நான் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அதனால் வந்து நீங்கள் அதுவும் பண்ண வேண்டாம். என்னுடைய கர்மம் என்னைக்கு தீருதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நோய் கூட என்னை விட்டு போயிடும் அப்படின்னு இவர் பதிலளிக்கிறாரு. அந்த நிலையில் கூட சுடுகாட்டு காளியிடமிருந்து எந்த வரத்தையும் இவர் வாங்கலை. அதோட அந்த சுடுகாட்டு காளியினுடைய அந்த இது முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருடைய கர்மா வந்து கம்மியாகி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0 அப்படிங்கிற நிலைமைக்கு வருது. இவருடைய வல்லமை, அதாவது உடல் சக்கரங்களுடைய வல்லமையினால் இவர் சித்துநிலையை அடைகிறாரு. சித்துநிலை அடைஞ்சு நிறைய சேவைகள் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட சித்தர் வேறு யாரும் இல்லைங்க, அகப்பேய் சித்தர். இந்த அகப்பேய் சித்தர்னுடைய வாழ்க்கை இப்படி தான் போச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போய் எந்த பயிற்சிகளோ தியானமோ எதுவுமே பண்ண கிடையாது. அவருக்குன்ட்டு வந்த கர்மாவை அவர் அனுபவித்து கழிச்சதுனாலேயே அவர் சித்துநிலையினுடைய உச்சத்துக்கு போனார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்குங்கிற கொடுக்கப்பட்ட கர்மாவை நம்ம எப்படி வந்து அதையே கழிக்கிறோமோ அந்த நிலைக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே நல்லதாகவே இருக்கும். நமக்கு வர வேண்டிய எல்லா நல்ல செயல்களுக்கும் ஒரு தடையாக நிற்பது இந்த நெகட்டிவ் கர்மா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்பிறவியில் சேர்த்துன தீய கர்மாக்கள் இல்லை, இந்த பிறவியில் சேர்த்தி கொண்டிருக்கிற தீய கர்மாக்கள் தான். அதனால் வந்து எப்பவும் நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நிகழ்காலத்தில் செய்து அந்த பாசிட்டிவ் கர்மாவை அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும். இதுதான் நான் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு சொல்ல வர்றது. இன்றைய வகுப்பு பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் குழுவில் பதிவிடலாம். மற்றும் சந்திர தியானத்திற்கான ஆடியோ பதிவிட்டிருப்போம், அந்த தியானத்தையும் பண்ணுங்கள். அதனுடைய அனுபவங்களையும் குழுவில் நீங்கள் பகிருங்க. நன்றி, வணக்கம்.